ஃபியூச்சர்ல இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாரி அவங்க ஃபேஸ வந்து மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஸ்வைப் பண்ணா உங்க ஃபேஸ் எப்படி வேணுமோ அது மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவங்க கழுத்துல ஒரு சிப் பொருத்திருக்காங்க. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பாடி எந்த ஷேப்ல இருக்கணும், அவங்க ஃபேஸ் என்ன கலர்ல இருக்கணும், எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா அவங்களோட ஜெண்டர் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. இது மாரி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாடல் மாரி மாறிட்டு இப்போ ஒரு கஃபேக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தோனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. பட் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிப் யூசர் தான். இப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர தரா. உடனே அத வாங்கிட்டு வந்து இவரும் வந்து பாத்தீங்கன்னா, மீட் பண்ணலாம்னு நினைக்கும்போது, இவர் பாடியில இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை மீட் பண்ண முடியாது. செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்றதுக்காக போறாரு. இப்ப அந்த கிளப்ல போகும்போது அங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மாடல் மாதிரி இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே சிப் யூசர்ஸ் தான். இப்படி இருக்க சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸ்ல தெரியாம அடிபட்டுட இப்ப அவருக்கு இருந்த சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுது. அது மட்டும் இல்லாம இப்ப வேகமா வந்து ரெஸ்ட் ரூம் போய் பார்க்கும்போது அவரோட பழைய உருவத்துக்கே வந்து அவர் மாறிடுறாரு. இதனால அந்த பொண்ணுக்கு எங்க பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓடி போயிடுறாரு. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணை மீட் பண்ணதுனால அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டது இல்லாம நெக்ஸ்ட் டே வந்து என் கூட வந்து டின்னருக்கு வரியான்னு சொல்லிட்டு இப்ப அந்த டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும்போது அந்த பொண்ணோட சார்ஜர் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஓடி போயிடுறா. அப்போதான் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது அவரோட ஒரிஜினல் உருவத்துல வர மாதிரி இவருக்கு ஒரு கனவு வருது. அதனால பயந்து பொண்ணு அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து நிக்கிறாரு. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு கிட்ட பேசும்போது அவருக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போகுது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அந்த சிப்பை யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம ஒரிஜினலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஸ்கெட்சிங்க பாக்குறாரு. அதுல ஒரு சிப் யூசரா இருக்கும் போது இருந்த உருவத்தை இந்த பொண்ணு வரைஞ்சு வச்சிருக்கா. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு யோசிச்சிருக்கும் போதுதான் இந்த பொண்ணோட கழுத்துல அந்த சிம்பிளை பார்த்ததுக்கு அப்புறம் கால் பண்ணாதான் தெரியுது அந்த கிளப்ல பார்த்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்ப ரெண்டு பேரும் ஒரிஜினல் உருவத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க.